ஹாய் மக்களே, அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாள் தான் நம்ம ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் அறிந்தது. நான் அந்த டாபிக் அவன் பேச வரல. அதை பற்றி விரிவான தலைப்பு வேணுமென்றால் நான் லாங் வீடியோ போடுறேன். இப்போ நான் சில விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மாதா, பிதா, குரு, தெய்வம் எல்லாருக்குமே தெரியும். இது என்ன நீங்கள் புதுசாக சொல்கிறீங்களேன்னு கேட்காதீங்க. தாய் முதல் தெய்வம், தகப்பன் இரண்டாவது தெய்வம், மூன்றாவது இடத்தில் வைத்திருப்பது குரு ஆசிரியர், நான்காவது இடத்தில் தான் கடவுள். ஸோ இவங்க 3 பேருக்கும் நீங்கள் மரியாதை கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டாலே கடவுள் தானாக வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவார். நீங்கள் கோயிலுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு காலத்தில் ஆசிரியர்கள் பள்ளியில் அதான் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் அடிப்பாங்க, திட்டிருக்காங்க. ஏன் திட்டுறாங்க? அவங்க தங்கிட்ட படிக்கிற குழந்தை, தங்கிட்ட படிக்கிற ஒரு மாணவன் மாணவியோ நல்லா படித்து அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுன்றதுக்காக திட்டுறாங்க. ஆசிரியர்கள் திட்டுவதால் எந்த ஒரு குழந்தையும் கெட்டு போவது கிடையாது, எந்த ஒரு மாணவனும் சீரழிந்து போவது கிடையாது. இது எல்லாரும் அறிந்ததே. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பல துறையில் நல்ல ஒரு போஸ்டிங்கில் நல்ல உயர்வான பதவியில் இருப்பவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆசிரியர்கிட்ட ஏதோ ஒரு வகையில் திட்டு வாங்கியிருப்பாங்க, ஏதோ ஒரு வகையில் உத வாங்கியிருப்பாங்க. அதனால தான் அவங்க சில பேர்லாம் வந்து ஒரு கமிஷனராகவோ இல்லை ஜட்ஜாவோ லாயராகவோ நல்ல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவோ ஐபிஎஸ் ஆகவும் ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆளாகவும் ஹெச்ஓடி ப்ரொஃபஸர் நல்ல ஒரு டீச்சிங் லைன்லேயே ஹெட் மாஸ்டராக இருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக இவங்க ஆசிரியர்கிட்ட ஏதாவது ஒரு வகையில் அவங்க திட்டு வாங்கியிருப்பாங்க, அடி வாங்கியிருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, ஸ்டூடெண்ட்டை அடிக்கவும் கூடாது. இப்போ அடிக்கிறது சுத்தமாக நின்று போச்சு. அந்த கோவத்தை கூட குழந்தை படிக்கலையே, ஏமா படிக்கலை, ஏமா ஹோம்ஒர்க் செய்யலை அப்படி கூட கேட்கக்கூடாது. உடனே அந்த குழந்தைக்கு அந்த ஆசிரியர் மேலே ஒரு வெறுப்பு வந்துடுது. சரி, அந்த குழந்தை வீட்டில் போய் சொல்லுதான், பெற்றோர்கள் ஏதாவது நீ தப்பு பண்ணியிருப்பமா, அதனால் டீச்சர்ஸ் வந்து திட்டியிருப்பாங்க அப்படின்னு அவங்க எடுத்துக்கிறதே கிடையாது. உடனே வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்து நாங்கள் வீட்டில் திட்டுறதே கிடையாது, நாங்கள் அடிக்கிறதே கிடையாது, எப்படி இந்த டீச்சர் அடிக்கலாம், அதுவும் இந்த பொம்பளை எப்படி என் குழந்தைய அடிக்கலாம், நாங்கள் இதுவரை என் குழந்தைய ஒரு வார்த்தை கூட நான் திட்டினது கிடையாது அப்படின்ட்டு பேரண்ட்ஸுங்க அந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் எனக்கு நிறைய பிள்ளைங்கள் படிப்பறிவு இல்லாமல் சீர்குலைந்து நிற்குதுங்க. முதல்ல குழந்தைங்க என்ன தப்பு செய்திருக்காங்கன்னு பேரண்ட்ஸ் விசாரிக்கணும். ஒரு டீச்சர்ஸ் ஒரு குழந்தைய திட்டுறாங்கன்னா குழந்தை நல்லா படிக்கணும், வாழ்க்கையில் நல்லா முன்னுக்கு வரணும், அதுக்காக தான் டீச்சர்ஸை திட்டுவாங்கன்றத எண்ணத்தை தயவுசெய்து பெற்றோர்கள் மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். பெற்றோர்கள் அடிக்காத பிள்ளைகளும் டீச்சர்ஸ் கண்டிக்காத பிள்ளைகளும் வாழ்க்கையில் நல்லா வராதுங்க. அப்போ இவங்க 2 பேர்கிட்டே அடங்கலைன்னா ஊழ அரைக்கிடுவாங்க, தவறான வழிக்கு போயிடுவாங்க. அதனால் டீச்சர்ஸுங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுங்க.